பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் விருந்துகளை உனக்கு அருள் செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் இயேசப்பட்ட எந்த அளவுக்கு நெருக்கம் பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் நம்மளோட நெருக்கம் பாராட்டும். எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை குறித்து நாம் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ சமாதானம் நம்மிடத்தில் நெருக்கம் பாராட்டும். எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரோடு கூட ஒரு ஃபெல்லோஷிப்போட அப்பா என்ற ஒரு உரிமையோடு கூட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் நமக்கு நெருக்கம் பாராட்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான காரியங்களில் தேவ பலனை கற்று ஒவ்வொரு மனுஷனுக்கு வச்சுருக்கிறார். எல்லாவற்றுக்கும் இன்றைக்கி என்ன சொல்லிடுறாங்க, ஜெபிங்க சரியாயிடும். அப்படி தப்பாக நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஜெபிக்கக்கூடாது, சிலதுக்கு தான் ஜெபிக்கணும். என்ன பண்ண தெரியுங்களா, சுவிசேஷம் சொன்னால் தான், அதாவது கர்த்தருடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. பணம் வேணுமா, ஜெபிச்சா வராது, கொடுத்தா தான் வரும். கர்த்தரை கேட்டு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நேரம் வச்சுருக்கிறீங்களா, நேரத்தை கர்த்தரை கேட்டு கொடுங்க, கர்த்தர் அவர் ஆசீர்வாதத்தை தருவார். அது உன் இருதயத்தின் வேதங்களை உனக்கு அருள் செய்வார் என்று வேதம் சொல்கிறத பார்க்கணும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. அப்போ என்ன அர்த்தம், இந்த வசனத்தை நேசிக்கணும். என்ன உங்களுக்கு குறைவாக இருக்கிறதோ அதில் முதல் உட்காந்து கஷ்டம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் தடுமாறிட்டுருக்கிறேன், என் குடும்பம் இந்த இடத்துல வேதனைப்பட்டுருக்குது, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று மன்றாடி கேளுங்க. ஏசப்பட்ட கேட்கும்போது அவர் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு தருணத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருள்வார். நிறைய நேரங்களில் இந்த சம்பவத்தை நான் பார்த்தது உண்டு. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நெருக்கம் பாராட்டுகிறோமோ அவரிடத்தில் இருக்கிறது அத்தனையும் நம்ம இடத்தில் நெருக்கம் பாராட்டும். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா, பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எந்த ஊரில், எந்த ஸ்டேட்டில், எந்த தேசத்தில், எந்த இடத்துல, இல்லை எந்த சபையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏசப்பாவோட நெருக்கத்தை அதிகப்படுத்துங்க. ஏசப்பாவோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆனால் அதே வேளையில் ஜெபம் பண்ணால் நடக்கும்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய கண்கள் கர்த்தருடைய அன்பை நோக்கி பார்த்துச்சுன்னா முகம் பிரகாசம் அடையும். கண்கள் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்குதா, கர்த்தரை பார்க்கிறதா? பிரச்சனையை பார்க்கிறதா, கர்த்தரை பார்க்கிறதா? நல்ல ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் திடீர்னு ஐயோ அமிழ்ந்து போகிறேன் என்று சொல்லி கத்துறாரு பேதுரு. அவர் கண்ணில் இயேசுவை தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் பயப்படாமல் நடந்து வந்துட்டு இருந்தார். திடீர்னு என்னவோ தெரியல, இயேசப்பா அவருக்கு கண்ணில் தெரியல, தண்ணி தான் தெரிஞ்சிச்சு. நினச்சா நீந்திருக்கலாம்ல, இதமாகிறேன் அப்படின்றார். என் உயிர் போகுது அப்படின்றார். உடனே கையை பிடிச்சி கத்தை தூக்கி விட்டுறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய அன்பை நெருக்கம் பாராட்டுங்க. என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த போல் வசனம் சொல்லுகிறத ஃபாலோ பண்ணுங்கள், ஆசுதமாக இருப்பீங்க. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமும் உடைய பிள்ளைகளை நேர் ஆசீர்வதிப்புக்கு நமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டு நன்மை செய்யும் ஆசிரியம். இயேசு மேல பிதாவே, ஆமென்.